அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நலமா கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஏபிசி ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்குறோம். ஆப்பிள், கேரட், பீட்ரூட் 3 பொருளும் எடுத்து வச்சுருக்கோம். சம அளவு எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி, அதோட பால் தேவைனாலும் சேர்த்துக்கலாம், இதோட பேரிச்சம்பழம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதனால் இதில் சீனியோ நாட்டு சர்க்கரையோ சேர்க்காமல் தேன் கலந்து சாப்பிடுங்க, அது ரொம்ப நல்லதாக இருக்கும். இதை சக்கையை புழிஞ்சு தூர போட்டுறாதீங்க, அப்படியே குடிங்க. அப்போ தான் நம்மளுக்கு அத்தனை சத்து நமக்கு கிடைக்கும். இப்போ யாரெல்லாம் சாப்பிட்லான்னா, இதை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னா, முகத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கம், தேமல், பரு இதை அனைத்தையும் சரி செய்யும். முடி கொட்டுற பிரச்சனை உள்ளவங்க இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா முடி வளர்ச்சிக்கு நல்ல உதவியாக இருக்கும். முடியை நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க செய்யும். அதேமாதிரி இதை நம்ம பீட்ரூட் அதிகமாக எடுக்கிறதுனால நம்ம ரத்த குழாயை நல்லா விரிவுபடுத்தும். அதில் வரக்கூடிய கட்டிகளோ கொழுப்புகளோ அதை இது அகற்றும். நம்ம இருதயத்துக்கு நல்ல வலிமை பெறும் இதை சாப்பிட்றதுனால. அது மாதிரி இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நம்ம மூளையை நல்லா சுறுசுறுப்பாக்கும். இதை சாப்பிட்றதுனால ஞாபக சக்தியை அதிகரிக்கும். அது மாதிரி வெயிட் லாஸுக்கு இது நல்ல ஒரு ரெமடி. இதை சாப்பிட்டா மட்டும் போதாது, நம்ம அதுக்கு தேவையான எக்ஸசைஸ் செய்யணும். அது மாதிரி சாப்பாடுகள்லையும் நம்ம நல்ல உணவுகளை எடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லா வெயிட் லாஸ் கிடைக்கும். அதனால் இதை சாப்பிட்டு எல்லோரும் பலன் பெறுங்க. அது மாதிரி இதை பீட்ரூட்டை அதிகமாக எடுக்கிறதுனால நம்மளுக்கு கிட்னி ஸ்டோன் உருவாகிறதுக்கு இது ஒரு இதாக இருக்கும். அதனால் நம்ம இதை அதிகமாக கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க, பிரச்சனை உள்ளவங்க இதை அதிகம் எடுத்துக்கக்கூடாது. வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ எடுத்துக்கலாம், அல்லது வாரத்தில் ஒரு வாரம் ஒவ்வொரு ஜூஸுகளாக குடிச்சிட்டு இதை இடையில என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஜூஸை சேர்த்துக்கலாம். அதனால் இந்த ஜூஸை எல்லோரும் குடித்து பயன்பெறுங்க. நன்மை தீமையில தெரிஞ்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இதை நம்ம காய்ந்த பொடியாக வாங்கி சாப்பிடாம பச்சை காய்கறிகளை பக்கத்து கடைகளில் வாங்கி இந்த மாதிரி தயார் செய்து நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்க, பயன்பெறுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.